முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா. இன்னைக்கு இந்த காணொளி பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ராசி பலன் சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வோம். அன்பார்ந்த அடியார்களே, முதலில் ராசி என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். ஆக நமது ஜாதக கட்டத்தில் 12 வீடுகள் இருக்கும். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுஷு, மகரம், கும்பம், மீனம். ஆக இந்த 12 வீடுகளில் எந்த வீட்டினுள் சந்திர பகவான் வீற்றிருக்கின்றாரோ அதுவே நமது ராசியாக அமைகின்றது. மேலும் அவர் அமர்ந்த நட்சத்திரமே நமது ராசி நட்சத்திரமாகவும் அமைகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடியார்களின் கவனத்திற்கு, ராசி பலன் என்பது நமது ஜாதக கட்டத்தில் சந்திர பகவான் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கின்றாரோ அதற்குரிய பலன். ஆனால் நமது முழு ஜாதகம் என்பது நமது லக்கணத்தை அடிப்படையாக அமைக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது. ஆக அதன் காரணமாகவே ஒரே ராசியில் பிறந்தவர்களுக்கு சொல்லக்கூடிய அந்த ராசி பலனானது ஒருவருக்கும் மற்றொருவருக்கும் வேறுபடுகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக அடியார்களுக்கு எழக்கூடிய சந்தேகமானது, ஐயா, நமது ஜாதக கட்டத்தை மட்டும் வைத்து எதிர்கால பலனை சொல்ல முடியுமா என்று கேட்கக்கூடிய அடியார்கள், எதிர்கால பலனை துல்லியமாக சொல்வதற்கு அமானுஷ சக்திகளினுடைய துணையும் ஆதரவும் வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. ஆக நமது ஜாதகத்தை வைத்து எதற்கெல்லாம் நமக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது, எதை நாம் செய்யலாம், எதை நாம் செய்யக்கூடாது என்பதை நாம் தெரிந்து கொண்டு அந்த சரியான பாதையில் நாம் தான் செல்ல வேண்டுமே தவிர ஜாதகம் எதையும் நமக்காக செயல்படுத்தாது என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நமது சிந்தனை, செயல், எண்ணம், ஒழுக்கத்தின் அடிப்படையில் நாம் எடுக்கக்கூடிய ஒரு முடிவுக்குரிய செயலால் அதற்குரிய வினைப்பயன்தான் நமக்கு விதியாக ஏற்படுகின்றது என்பதால் நாம் எடுக்கக்கூடிய அந்த முடிவுகளை சரியாக அமைத்து கொள்வது நமது கையில் தான் இருக்கின்றது என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொண்டு செயல்பட்டால் அத்தனையும் நன்மையாக இறை அருளால் அமையும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவுள்ள உங்களை சந்திக்கின்றேன். இதுபோல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படியே எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பகிர்ந்துக்கிறேன். நமது தமிழ் வேதம் 92 சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்து ஆல் ஆப்ஷன் தட்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும். மேலும் நமது தமிழ் வேதம் 92 சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒரு முறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும். அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். சர்வம் முனீஸ்வரம், சகலம் முனீஸ்வரம். நம சிவாய.